திருப்பாவை. பெருமாளின் முகம் காண நாணி சங்கை பார்த்தே பாடிய ஆண்டாள். ஒரு நாள் பாண்டிய நாட்டின் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் உள்ள பெரியாழ்வார் வீட்டின் தோட்டத்தில் திடீர் என்று ஒரு குழந்தை அழுகுரல் கேட்கிறது. அதை காண சென்ற அவருக்கு அசரீதி, இந்த குழந்தையை எடுத்து பாராட்டி சீராட்டி மகளாய் பாவித்து வளருங்கள் என்று ஒலிக்கிறது. அதை அப்படியே பின்பற்றி பெரியாழ்வார் குழந்தையை பக்தி மேலோங்க வளர்க்கிறார். இந்த குழந்தைக்கு சிறு வயதிலேயே கண்ணன் மீது ஆசை வளர்கிறது. கண்ணனை தன் மணாளனாகவே பாவிக்கிறாள். அவனுக்காக ஆயர்பாடியில் உள்ள கோபியர்கள் போல் தனது கூந்தலை ஒரு பக்கமாக கொண்டை போட்டுக் கொள்கிறாள். தான் இருக்கும் இடத்தை ஆயர்பாடி மாளிகை என்று நினைக்கிறாள். தன் தோழிமார் எல்லாரும் கோபியர்கள் என பாவித்துக் கொள்கிறாள். வடபத்ரசாயி சுவாமியையே கண்ணனாய் பாவித்து காதல் புரிகிறாள். ஆயர்பாடியில் பெண்கள் மார்கழி மாதம் பாவை நோன்பு நோற்பார்கள். ஆண்டாளும் அதை பின்பற்றி தன் தோழிகளோடு காத்தியாயினி தேவியை வணங்கி கண்ணன் தன் அமைய வேண்டும் என வேண்டுகிறாள். பெரியாழ்வார் வடபத்ரசாயி சுவாமிக்கு வழக்கம் போல் பூஜைக்காக மாலை எடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஆண்டாள் அதை காண்கிறாள். என் மணாளன் என்றால் அவரில் பாதி நான் தானே, அப்படி என்றால் அவர் சூட்டிக்கொள்ளப் போகும் மாலை எனக்கும் சரியாக இருக்க வேண்டுமே என நினைத்து அந்த மாலையை அணிந்து கொள்கிறாள். அதை பார்த்த பெரியாழ்வார் கோபம் கொண்டு, சுவாமிக்கு என்று வைத்திருந்த மாலையை நீ எடுத்து அணிந்து கொண்டு விட்டாயே, இப்படி அனர்த்தம் செய்து விட்டாயே என திட்டிவிட்டு மாலையே இல்லாமல் பூஜைக்கு செல்கிறார். பூஜை தொடங்கும் முன் அசரீதி, எங்கே அவள் சூடிய மாலை? இனி நான் அவள் சூடிய மாலையை தான் அணிவேன் என ஒலிக்கிறது. இந்த குழந்தை ஏதோ விளையாட்டாய் அன்பு செலுத்துகிறாள் என்று பயந்தோம். ஆனால் கடவுளே அதை ஏற்றுக்கொண்டாரே. அம்மா, நீ என்னை மட்டும் ஆளவில்லைம்மா, அந்த கடவுளையும் சேர்த்து ஆட்கொண்டு விட்டாயே என வணங்கிக் கொள்கிறார். கண்ணன் தன் அன்பை புரிந்து கொள்ள வேண்டி மன்மதனிடம் கோரிக்கை விடுகிறாள் ஆண்டாள். அதுவே நாச்சியார் திருமொழியில் இருக்கும் பாடல்கள். முதல் பாடலிலேயே என்னை என் கண்ணனிடம் சேர்ப்பாயா என வேண்டுகோள் விடுகிறாள். தினம் ஒரு திருப்பாவை தையொரு திங்களும் தரைவிளக்கி தன்மண் தலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணர் கொண்டு திருவணிந்து அழகினு கலங்கரி தனங்கதேவா உய்யவு மாங்கொலோ வென்று சொல்லி உன்னையும் மும்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே. திருப்பாவை பற்றி சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளியிருந்த வடபத்ரசாயி பெருமாளின் சந்நிதிக்கு சென்று அவருடைய அழகிய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு பெருமாளின் கையில் இருந்த பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கை பார்த்து ஆண்டாள் பாடியதே திருப்பாவை பாடல்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என துவங்கி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என முடியும். பாடல்கள் பாடி ஆண்டாள் திருமாலையும் தமிழையும் சிறப்புற செய்தாள். ஆண்டாள்